ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் சாட்டர்டே vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் கொஞ்சம் டிப்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி வந்து சாட்டர்டே, நல்ல ஒரு ப்ளசண்ட்டான டே. சாட்டர்டே சண்டேனா லீவுன்னு பேர் தான். ஆனால் ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா 8க்குலாம் ஒரு மீட்டிங் அசைன் பண்ணியிருந்தாங்க. அவர் 8க்கு எழுந்து மீட்டிங் போயிட்டார். நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏற்காடு மலைக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அதாவது ரொம்ப நியர் கிடையாது. அரவுண்ட் 20 கிலோமீட்டர் அவே தான். ஆனா நம்ம அ ஹவுஸ் வந்து ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஏற்காடு மலை வந்து தெரியும். கொஞ்சம் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல தான் தெரியும். ஆனா ஹவுஸ் ஓப்பன் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு நேச்சரான ஒரு ஆம்பியன்ட் இருக்கும். நெறைய பேர்ட்ஸ் மார்னிங் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர்ட்ஸோட சத்தம்லாம் கேட்கும். ஆ ஸோ இதுதான் நம்ம நம்ம வீட்டோடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்டின்னா, இந்த நேச்சர் தான். ஸோ மார்னிங் 9க்கு ஹஸ்பண்ட்க்கு மீட்டிங் முடிஞ்சுது. ஸோ இப்போ நாங்க எங்க போறோம் அப்டின்னா, ஆ ம் லஞ்சுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். வேற எங்கேயும் இல்ல. நம்மளுடைய ஃபிஷ் மார்க்கெட் ஜங்ஷன்ல உள்ள ஃபிஷ் மார்க்கெட் தான் போறோம். சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, மீன்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். ஆனா சேலம் வந்ததுலேருந்து நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, இந்த ஃபிஷ் தான். சென்னையில பார்த்தீங்கன்னா, நெறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் இருக்கும். நமக்கு நல்லா வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு வாரத்துக்கு தேவையான ஃபிஷ்ஷு, ப்ரான் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணிப்போம். பட் இங்க வந்து அ சுத்தமா கிடைக்கிறதே இல்ல. அ ஓரளவுக்கு ஆவரேஜான ஃபிஷ் தான் கிடைக்குது. இன்னைக்கு நம்ம என்ன ஃபிஷ் வாங்குனோம் அப்டின்னா, மத்தி தான். அ மத்தி வந்து சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100, 150 அந்த மாரி கிடைக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ₹300 அதுவும் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்லாம் கிடையாது. ஒரு 2 டேஸ் ஆன மீன் தான் பார்த்துக்கோங்களேன். சரி ஏதோ கிடைச்சத வாங்கிக்கலான்னு சொல்லி வந்தாச்சு. இதில முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, எங்களுக்கு மீன் வாங்குறோமோ இல்லையோ, எங்க வீட்ல ஒருத்தர் இருக்காருங்க. அவரு கடல் மீன் மட்டும் தான் சாப்பிடுவாரு. அவரு வேற யாரும் இல்ல. எங்க வீட்ல உள்ள ஒரு பூனை தான். அது வந்து குளத்து மீன்லாம் சாப்பிடவே சாப்பிடாது. நீங்க எவ்ளோ பெரிய மீன் வாங்கிட்டு வந்து குடுத்தாலும் சாப்பிடவே சாப்பிடாது. ஃபுல்லா வேஸ்ட்டா தான் ஆகும். கடல் மீன் மட்டும் தான் சாப்பிடும். ஸோ வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நாங்க வாங்கலன்னா கூட, அவளுக்கு வந்து 1 கிலோ வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில வச்சுருவோம். டெய்லி மார்னிங் வந்து ஒரு 6 டூ 7க்குள்ள வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மீன் வந்து சாப்ட்டுருவாங்க. வேற எந்த ஃபுட்டுமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பால் சாப்பாடு கொஞ்சமா சாப்பிடுவா மதியத்துக்கு மேல. அதுவும் ரொம்ப ரேர் தான். ரொம்ப விரும்பிலாம் சாப்பிட மாட்டா. அவளுக்கு பிடிச்சது ஒரே ஒரு ஃபுட்டு மீனு. அதுவும் கடல் மீன் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. பார்த்துக்கோங்க எப்படி இருக்காங்கன்னு. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிருச்சு. அதனால பாப்பாக்கு வந்து இட்லி 2 வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து மார்னிங் வந்து ஒரு ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பிளான் பண்ணியிருந்தேன். அது வேற ஒண்ணும் இல்ல. ப்ரோக்கோலி அண்ட் பன்னீர் சாலட். இது வந்து ப்ரிப்பரேஷன் டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்களேன். ஆனா ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இந்த ப்ரோக்கோலில பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சத்து இருக்கு. நீங்க யாரெல்லாம் ரொம்ப யங்கா, ரொம்ப நாளுக்கு இளமையா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ, அவங்க எல்லாமே வந்து வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து ப்ரோக்கோலி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் உங்க பாடியில இருக்குன்னு சொல்லி நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பன்னீர் வந்து இந்த மாரி கியூபா கட் பண்ணியிருக்கேன். பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஹோம்மேட் கீ எடுத்திருக்கேன். இந்த ஹோம்மேட் கீ வந்து ஃபுல் அண்ட் பாலாடையில எடுக்கிறது தான் நானே தான் எடுத்துப்பேன். ஸோ அது எங்களுக்கு எனஃபா இருக்கு. அதனால நான் அத யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பேன்ல வந்து கீ போட்டு கொஞ்சம் ஹீட் ஆனதும் இந்த மாரி பன்னீர வந்து போட்டுருங்க. ஒரு 2 டூ 3 மினிட்ஸ் அப்படியே மாத்தி மாத்தி விட்டீங்கன்னா, பன்னீர் வந்து வெந்துரும். ஸோ இதில வந்து டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சமா சால்ட்டு, அப்புறம் வந்து காரத்துக்கு கொஞ்சமா பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். பன்னீர் ஃப்ரை வந்து ரெடி. ஸோ இது ரெடி ஆயிட்டு இருக்க டயத்துல பேரலலா பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ரோக்கோலிய வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் அது இந்த காலிஃப்ளவர் மாதிரி பிரிச்சு பிரிச்சு எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டா போதும். அவ்வளோதான். ஸோ நம்ம ப்ரோக்கோலி ரெடி பண்ணிரலாம் பேரலலா. ப்ரோக்கோலி ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இங்க ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிறேன். ஸோ ஆலிவ் ஆயில் பார்த்தீங்கன்னா, பயங்கர ஹெல்தி அண்ட் ஸ்கின் க்ளோவுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆலிவ் ஆயில். ஸோ இதனால தான் கொரியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குக்கிங் ஆயிலாவே அதிகம் வந்து ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படின்றனால நம்ம அப்பப்போ எடுத்துப்போம். எங்களுக்கு அது காஸ்ட்லி. ஸோ ஆஃபர் பண்ண முடிஞ்சவங்க ஃபுல்லா கூட எடுத்துக்கோங்க. அ உங்களுக்கு எப்படி செட் ஆகுதா? அந்த டேஸ்ட்லாம் பிடிச்சிருக்கா? அப்படின்னு செக் பண்ணிட்டு, அ நீங்க ஃபுல்லா கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பன்னீர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிருச்சு. சும்மா அ சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நல்ல ஒரு டேஸ்டியான பன்னீர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ப்ரோக்கோலிய வந்து நம்ம லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரோக்கோலியோட குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு 3 மினிட்ஸ். லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு, ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா, ஒரு 3 மினிட்ஸில நல்லாவே குக் ஆயிடும்.
சில பேர் வந்து ஹாஃப் குக்ல சாப்பிடணும்னு விருப்பப்படுறவங்க கூட சாப்பிட்டுக்கலாம். நல்லா தான் டேஸ்ட்டா தான் இருக்கும். இப்ப நான் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரொக்கோலியில பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி அதிகமா இருக்கு. நம்மளுடைய அயர்ன் அப்சார்ப் பண்ணக்கூடியத வந்து நல்லாவே பூஸ்ட் அப் பண்ணுது. நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டம ரொம்ப பூஸ்ட் அப் பண்ணுது இந்த ப்ரொக்கோலி. ஸோ வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உடம்பு சில பேருக்கு ரொம்ப உடம்பு போட்டுட்டே இருக்கும். ப்ராப்பரா நம்ம உடம்புல வந்து கழிவுகள் எல்லாம் வெளியில வெளியில போகல. இந்த டெட் செல்ஸ்லாம் ப்ராப்பரா ரிமூவ் ஆகல அப்படின்னாலுமே உடம்பு வந்து நல்லா குண்டா தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து ரெகுலரா ப்ரொக்கோலி எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா, நல்லா ப்ராப்பரா மெயின்டெயின் ஆகும். ஸோ அதுக்காகவும் நம்ம வந்து ப்ரொக்கோலி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஆலிவ் ஆயில் போட்டுட்டு ப்ரொக்கோலி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ லைட்டா ஃப்ரை பண்ணுவோம். ஃப்ரை பண்ணும்போதே நம்ம வந்து சில சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லன்னா, இது கொஞ்சம் வந்து ஷ்ரிங்க் நல்லா சுருங்கும். கம்மியாகும். ஸோ அந்த டயத்துல நமக்கு சால்ட்டோடைய அளவு வந்து தெரியல அப்படின்னா, நம்ம வந்து அது ஃபைனலா நம்ம நல்லா கொஞ்சம் சுருங்குனதுக்கப்புறம், நம்ம வந்து கொஞ்சமா சால்ட் போட்டுக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது நெறைய இருக்கு அப்படின்னு விட்டு நெறைய போட்டுட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப சால்ட்டா இருக்குன்ற மாரி ஃபீல் பண்ணுவோம். அதனால கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் ஒரு 2 டூ 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு அது எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ, அத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெப்பர் ஆட் பண்ணாலும் பண்ணுங்க. இல்லனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பன்னீர்ல வந்து பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே எனஃப்பா இருக்கும். அவ்வளோதான். ஸோ ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு Instagramல ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க. என்ன அப்டின்னா, இப்போ வந்து Instagram சோஷியல் மீடியால வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய குழந்தைக்கு நான் இந்த லஞ்ச் குடுத்தேன், அந்த லஞ்ச் குடுத்தேன். இப்டி வந்து அ நெறைய அ மாம்ஸ் வந்து போடுற அந்த டிஷ்ஷஸ்லாம் பார்த்து இந்த வொர்க்கிங் வுமன் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆயிக்கிறாங்க. என்ன ரீசன்னா, நம்மளால நம்ம குழந்தைக்கு இந்த அளவுக்கு வெரைட்டியா குக் பண்ணி குடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிக்கிறாங்க. அதனால ரொம்ப ஏர்லியா எழுந்து, அ அவங்கள மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய ஐட்டம்ஸ் எல்லாம் குக் பண்ணி அவங்கள ரொம்பவே டயர்ட் ஆக்கிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்க ரொம்ப அட்ராக்ட் ஆகாதீங்க. இருக்கிறத குடுங்க. ஒரே ஃபுட்ட நம்ம திருப்பி சாப்பிட்றனாலயும் ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஒரு வகையில வந்து அது ஒரு ஒரு கரெக்ட்டான ஒரு விஷயமா எனக்கு பட்டுச்சு. என்ன ரீசன் அப்டின்னா, நம்ம வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபுட் சாப்பிட்றனால நமக்கு வந்து இது ஹெல்தி அப்டின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. சிம்பிளான ஃபுட்ல சிம்பிளா செய்யக்கூடிய ஃபுட்லயே நெறைய ஃபுட் வந்து ஹெல்தியான ஃபுட் இருக்கு. ஸோ இந்த மாரி சாலட் ரெடி பண்ணி குடுக்கலாம். இல்லன்னா அவங்களையே ஓனா சாலட் ரெடி பண்ண அவங்கள லேர்ன் பண்ணலாம். ஏன்னா இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். குழந்தைங்கள நம்ம வந்து செல்லமா வளர்க்குறோம் அப்டின்னு சொல்லிட்டு வீட்ல எந்த வேலையுமே செய்ய சொல்லாம வளர்க்குறது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நம்மளுடைய குழந்தைங்கள வந்து நம்ம சூப்பரா வளர்க்குறோம் அப்படின்றதுனா எப்படி எப்படின்னா, எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்லயும் அவங்களால ஈஸியா சர்வை பண்ணிக்க முடியும். அப்படின்ற அளவுக்கு அவங்கள வந்து ஒரு ஸ்கில்டா வளர்க்குறோம் அப்படின்னா தான், அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட்டா வளர்க்குறது தான். இப்ப நம்ம வெளியில போயிருக்கோம். ஏதோ ஒண்ணு குக் பண்ணி அவங்க சாப்ட்டுப்பாங்க. அ இல்ல வெளியில அவங்க ஹாஸ்டல்ல எதுலயோ ஸ்டே பண்ணி படிக்கிறாங்க. அந்த டயத்துல அவங்க கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட் அவங்களுக்கு எடுத்துக்க முடியும். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு வளரணும். வீட்ல என்ன மாதிரி ஒர்க்கா இருந்தாலும் அ செஞ்சு பழகிக்கணும். நமக்கு நம்ம ஃப்யூச்சர்ல செய்றோம், செய்யல அப்படின்றது வந்து வேற. ஆ நமக்கு அது தேவைன்னா நம்ம செய்ய போறோம். இல்லன்னா நம்ம யாராவது ஒரு ஆள் போட்டு கூட செஞ்சுக்கலான்னு வைங்களேன். ஆனா தெரியாம வளரக்கூடாது. சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு கொஞ்சம் ஆ எப்படி சொல்றது? அந்த செஞ்சு பழகுனாங்கன்னா, அவங்களுக்கு பின்னாடி வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ நான் அப்படிதான் சொல்லுவேன். அதனால இப்போ வந்து ஒரு ஈவினிங் பார்த்தீங்கன்னா, ஒரு பயறு அவிச்சு குடுக்குறது, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறது, இல்ல ஒரு ஜூஸ் போட்டு குடுக்குறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செய்றதே ரொம்ப டைம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா ரொம்ப ஹெல்தியான ஃபுட். ஸோ அது மாரி இந்த ஒர்க் பண்றவங்க எல்லாருமே ஈஸியா செய்யக்கூடிய ஃபுட்டா இருக்கணும். அதே நேரத்தில ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டா இருக்கணும். ஸோ அந்த மாரி பிளான் பண்ணா மட்டும் தான் அதுதான் வந்து பெஸ்ட்டு. அது ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல வீட்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இப்பலாம் நம்ம சாப்பிடுற ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, உடம்பு மட்டும் தான் ஏறுது. நமக்கு வந்து தேவையான அளவு ஸ்ட்ரென்த்து, நியூட்ரிஷன்ஸ்லாம் கிடைக்குதா அப்டின்னா, கண்டிப்பா கிடைக்கல. அதனால நம்ம நல்ல சத்துள்ள பொருட்களா சாப்பிட வந்து பழகிக்கணும். ஜாயனா பார்த்தீங்கன்னா, ப்ரொக்கோலிலாம் இப்பவே சாப்பிட பழகிட்டாங்க. ஏன்னா, அவங்க வந்து இந்த கோகோமெலன் சேனல் பார்த்துட்ருப்பாங்க. அதில பார்த்தீங்கன்னா, அந்த கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ரொக்கோலி எல்லாமே சாப்பிடுவாங்க. ஸோ, அத பார்த்துட்டு மேடம் வந்து ப்ரொக்கோலியும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அன்னைக்கு. ஸோ, இப்படி தான் எங்களுடைய மார்னிங் போச்சு. மதியம் லஞ்ச் ஹஸ்பண்ட்க்கு வந்து மீட்டிங் சுத்தமா முடியவே இல்ல.
இப்ப நான் வந்து லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வீட்ல செஞ்சிருந்த மசாலா தீர்ந்து போச்சு. அதனால ஒரு இன்ஸ்டன்ட்டா நான் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிட்டேன் மீன் குழம்புக்கு. ஸோ மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஸோ மீன் குழம்பு அதே மாதிரி மீன் குழம்பு சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்றத நான் இப்ப கண்டிப்பா இங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். என்ன ரீசன் அப்டின்னா, யாருக்கெல்லாம் நெறைய பேர் வந்து ஹேருக்கு பார்த்தீங்கன்னா, நெறையா ஹேர் ஆயில், எதேதோ ஷாம்பு என்னென்னவோ வாங்கி ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஆனா, உண்மையாலுமே யாருக்கெல்லாம் முடி ரொம்ப அதிகமா வளரணுமோ, நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, அவங்க எல்லாருமே சாப்பிட வேண்டிய ஃபர்ஸ்ட் ஃபுட் என்னன்னா, சீ 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 ஃபுட் எதுனாலும் சாப்பிடலாம். ஃபிஷ் வந்து அதிகமா சாப்பிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஹேர் குரோத் வந்து வேற லெவல்ல இருக்கும். அ ஆக்சுவலி பேசிக்காவே பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேமிலில என்னுடைய கசின்ஸா இருக்கட்டும், எனக்கா இருக்கட்டும், நல்ல லாங் ஹேர் இருந்துச்சு. இப்போக்கி நான் வந்து பாப்பாவுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு முடிஞ்சு தான் நான் ரொம்ப ஹேர் கட் பண்ணேன். என்ன ரீசன்னா, எனக்கு சுத்தமா மெயின்டெயின் பண்ண முடியல. இன்னொன்னு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவும் கூட எனக்கு காது காது வலி. அதனால எனக்கு அடிக்கடி த தலையில தண்ணி ஊத்தக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருந்தனால, எனக்கு மெயின்டெயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபுல்லாவே இப்ப கட் பண்ணிட்டேன். அ ஆனா வந்து இப்ப எங்க வீட்ல எப்படி எங்களுக்கு நல்ல லாங் ஹேர் வந்துச்சுன்னா, எனக்கு இயல்பாவே சீ ஃபுட் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா, என்னோட அப்பாவுடைய கூட பிறந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதிகமா சாப்பிடுவாங்க. ஸோ, அதனால அவங்களுடைய பிள்ளைங்களுக்கும் சரி, எங்க வீட்ல உள்ளவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே எங்க அம்மாவுக்குலாம் அந்த அளவுக்கு முடி இருக்காது. என்னோட அப்பா ஃபேமிலில எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, நல்ல லாங் ஹேர் இருக்கும். ஸோ, ஃபிஷ் சாப்பிட்டீங்கன்னா, அவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ, யாருக்கெல்லாம் நல்லா முடி வேணும், இப்ப நம்ம சாப்பிட்டுருக்க மாட்டோம். சப்போஸ் அட்லீஸ்ட் நம்ம குழந்தைங்களாவது நல்லா சாப்பிட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹேர் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வந்து, அவங்க உங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பா வீக்லி ட்வைஸ் ஆவது மீன் வாங்கி சமைச்சு குடுங்க. அதுவும் கடல் மீன் வாங்கி சமைச்சு குடுங்க. ஏன்னா, அந்த ஏரி மீன், குளத்து மீன்ல அந்த மீன்ல உள்ள சத்த விட, கடல்ல உள்ள கடல்ல அந்த பாசி இதெல்லாம் சாப்பிட்டு வளருது இல்லையா? அந்த மீனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சத்து அதிகம். அதே மாதிரி உங்க உடம்புடைய ஃபிட்னஸ், உங்க ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா டைட்டா இருக்கும். நீங்க சீ ஃபுட் சாப்பிடுறவங்கலாம் பாருங்களேன், அவங்களுடைய ஸ்கின் வந்து பயங்கர டைட்டா இருக்கும். இப்ப மீன் பிடிக்க போறாங்கல்ல, அ அவங்கள கூட பாருங்க எவ்ளோ அப்படியே ஃபேஸ்லாம் அவ்ளோ ஃபிட்டா, அவ்ளோ யங்கா இருப்பாங்க. நல்லா ஏஜ் ஆனவங்க கூட நல்லா ஃபிட்டா இருப்பாங்க. ஸோ, அதுக்கெல்லாம் ரீசன் வந்து அவங்க சாப்பிடுற ஃபுட்டு தான். ஸோ, அதனால சீ ஃபுட் வந்து வாரத்தில 2 நாள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லன்னா, அட்லீஸ்ட் 1 நாளாவது ட்ரை பண்ணி எடுங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ, இப்படி தான் என்னுடைய மதியம் லஞ்சும் ரெடி பண்ணியாச்சு. குழம்பும் வச்சாச்சு. மீன் குழம்பு. மத்தி மீன் தான் கிடைச்சது. அதனால மத்தி மீன் குழம்பு. இது ஏதோ நெய் நெய் மத்தி ஏதோ சொன்னாங்க. இது வந்து கேரளா மத்தி நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னாங்க. ஆனா ஒண்ணும் அந்த அளவுக்குலாம் எனக்கு ஒண்ணும் தெரியல. நம்ம ஊர்ல சால மீன் ஒண்ணு இருக்கும் பாருங்க. குட்டி குட்டியா இருக்கும். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கி சமைச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ஆனா அந்த அளவுக்குலாம் இல்ல அன்னைக்கு குழம்பு. ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனா ப்ரான் சூப்பரா இருந்துச்சு. ப்ரானும் மீன் ஃப்ரையுமே நல்லா தான் இருந்துச்சு. குழம்பு அந்த அளவுக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணல. அந்த மீன் என்ஹான்ஸ் பண்ணல. ஆ மீன் குழம்புடைய டேஸ்ட்டே வந்து அந்த என்ன கைண்ட் ஆஃப் மீன் போடுறோம், ஆ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் நம்ம மீன் குழம்புடைய டேஸ்ட்டே. அ மத்தபடி அதில ஒண்ணும் பெருசா ஸ்பெஷலா செய்றதுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. இந்த ப்ரான் ஃப்ரை வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் மல்லித்தூளு, தனி மிளகாய் தூளு, இல்லன்னா நீங்க வீட்ல குழம்பு குழம்பு மிளகாய் தூள் வச்சிருப்பீங்க இல்லையா? அத கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு 1/2 லெமன், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் வந்து இந்த மாரி பெசஞ்சு வச்சுருங்க. நல்லா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மசால் வந்து நல்லா அதில கொஞ்சம் இறங்குனதும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அ அ தோசை கல்ல வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டு, தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் எண்ணெய் போட்டு, இந்த ப்ரான் எடுத்து போட்டு, அ ஒரு 2 டூ 3 மினிட்ஸ் நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணி கொஞ்சம் தண்ணி நெறையா விடும். அந்த தண்ணிலாம் நல்லா வத்துற வரையும் மூடி போடாம வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஒரு 2 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு விட்டீங்க அப்படின்னா, நல்லா ப்ரான் வந்து நல்லா வெந்துரும். நல்லா டேஸ்ட்டா இருக்கும். ஆ இது வந்து இதில என்ன அ பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து டேஸ்ட்டா இருக்கும். அதனால நான் ப்ரான் சாப்பிடுவேன். இது வந்து கடல்லலாம் வளர்க்குறதில்ல. இதெல்லாம் பண்ணையில தான் வளர்க்குறாங்க. கடல் ப்ரான் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அது அந்த அளவுக்கு நான் சாப்பிட்டுருக்கேன் ஒரு தடவ. ஆனா எனக்கு அந்த டேஸ்ட் அந்த அளவு பிடிக்கல. இந்த குட்டி குட்டியா இருக்கிறது டேஸ்ட்டா இருக்கும். ஆனா இது வந்து கடல்லலாம் வளருது. கடல ஒட்டி ஏதோ பண்ணை மாதிரி தான் வச்சு வளர்க்குறாங்க. அதுதான் எனக்கு தெரியும். அப்புறம் ஃபிஷ்ஷும் பொரிச்சாச்சு. ஸோ மதியம் லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு.
ஸோ ஈவினிங்கா வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு ஷாப்பிங் போயிருந்தோம். சும்மா ஒரு பக்கத்தில ஒரு ஷாப்பிங் போயிருந்தோம். சும்மா வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்க. ஸோ இப்படி தான் எங்களுடைய சாட்டர்டே வந்து முடிஞ்சது. ஹஸ்பண்ட் வந்து லஞ்சுக்கு தான் வந்தாரு. அதுக்கு முன்னாடி அவரால வரவே முடியல. ஆ ஸோ இப்படி தான் எங்களுடைய டே வந்து போது. ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம இன்னொரு விளாக்ல மீட் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன டிப்ஸையுமே வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன மாரியான டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க் யூ.